வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்க குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 அன்று சனிக்கிழமை இரவு 7:47 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இந்த குரு பகவான் இந்த அதிசார பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னாக்க மேசராசிக்காரர்களுக்கு, நம்ம மேசராசியை பொறுத்தளவு இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமும் 12ஆம் இடத்தினுடைய அதிபதி. அப்போ இந்த 9, 12க்குள்ள குரு பகவான் 3வது இடத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்லும் பொழுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் என்பதை பற்றி நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி வக்ரகதியாகி மறுபடியும் மிதுன ராசிக்கு சரியாக ஒரு 48 நாள் கடகராசியில் இருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு அவரு செல்றாரு. அப்போ இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னாக்க எப்படிப்பட்ட பலன்களை இந்த மேசராசிக்காரர்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில்டா பார்ப்போம். அப்போ 9, 12க்கும் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தை பாக்கியஸ்தானம். 12ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 2 இடங்கள் மேசராசிக்காரர்களுக்கு உள்ளது. இப்போ இதுவரையிலும் பாத்தீங்கன்னாக்க மேசராசிக்காரர்களுக்கு சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கிறாரு, மீன ராசியில. அப்போ இந்த சனி இந்த மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 7.5 சனி நடந்துட்டு இருக்க காலகட்டங்கள்ல இந்த 7.5 சனி எந்த விதமான பிரச்சனைகளை இந்த மேசராசிக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அவர்கள் மனநிலை எப்படின்னாக்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஆயிடலாம், எதற்கு நாம் இந்த தொழில் இருக்கணும், வேற தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கும். சரியான பொருளாதாரத்துல அவர்களுக்கு பின்னடைவை கொடுத்துருக்கோம். வீட்டுல உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதுவரையில இருந்துட்டு இருக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி மாறுவதனால் அவர்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப், கொஞ்சம் மாறுதல் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த மிதுன ராசியிலிருந்து குரு அதிசாரமாக, அதாவது குருவுடைய நட்சத்திரத்திலே, குருவுடைய புனர்பூசம் நட்சத்திரத்திலே அவர் பயிற்சியாகி அதே இதுல மகர பயிற்சியாகி மறுபடியும் மிதுன ராசிக்கே சொல்றாரு. இப்போ இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா கடக ராசியில உச்சமடையக்கூடிய வீடு. குரு கடகத்தில் உச்சமடைவார். அப்போ உச்சமடையும் போது பலன்களை மாறி வழங்கக்கூடிய இடம் இந்த குரு பகவானுக்கு. கடகராசி என்பது பாத்தீங்கன்னா அந்த குருவனுடைய பொருளாதாரம் ஒருவருக்கு மேன்மையான ஒரு தொழில், செல்வாக்கு, சொல்வாக்கு போன்றவைகள் அனைத்துமே இந்த குரு பகவான் இந்த கடகராசியில கொடுப்பாரு. வரும்போது கடகராசிக்கு வரும்போது குரு பகவான் இந்த பலாபலன்கள் எல்லாத்தையுமே அவர் குரு பகவான் கொடுப்பாரு. அப்போ இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஐப்பசி 25ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைகிறாரு. வக்ரமடைஞ்சு பாத்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாசம் 5ஆம் தேதி 5:25 5:25 குரு மறுபடியும் மிதுன ராசிக்கு சொல்றாரு. இப்போ அது இருக்கின்ற 48 நாட்கள் அந்த குரு பகவான் இப்போ குருவுடைய பார்வை எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வை 1, 5, 9 அதுல விசேஷ பார்வை 5, 9 விசேஷ பார்வை. 7ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னாக்கா பொது பார்வை. மகர ராசி பொது பார்வை, விருச்சிகராசி, மீனராசி பாத்தீங்கன்னாக்கா குருவினுடைய பார்வை கிடைக்குது. அப்ப அந்த குருவினுடைய பார்வை அங்கு கிடைக்கும் பொழுது, குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. குரு பார்வை கிடைக்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த குருவுடைய பார்வை கிடைக்கும் போது அந்த ராசிகள் பயனடையும். அந்த ராசிகள் பயனடையும். 1, 9
1, 5, 9 இந்த இடங்கள் பாத்தீங்கன்னா குரு வந்து நல்ல பலன்களையே வாரி வழங்கக்கூடிய நேரமா இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பது பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு 4ஆம் இடம். மேசராசிக்கு இந்த கடகராசி 4ஆம் இடம்னால தாயார் சுகஸ்தானம், வண்டி வாகனம், தொழில் சம்பந்தமா, அப்புறம் வீடு சம்பந்தமான இந்த விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நற்பலனை வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு தாயார் வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து ரிலீஃப் ஆகுவாங்க. இப்போ உடல்நிலை வந்து சரியாகி, அதாவது குருவை பொறுத்தவரை வயிற்றுக்கு உறுப்பு, வயிறு என்கிற உறுப்பு காரகத்துவம் வைக்கக்கூடியவர். அப்போ இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவர்கள் தாயாருக்கு, மேசராசிக்காரருடைய தாயாருக்கு இருந்திருக்கும். அப்போ அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப், அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வரக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்க மேசராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனங்கள், சொத்து, வீடு, நிலம் போன்றவை எல்லாம் பிரச்சனையா இருக்கும். இப்போ அவருடைய சொத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பங்காளி சொத்தா இருக்கட்டும், வீட்டுலையா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்கி அதுல ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய அந்த நேரம் வந்து இவர்களுக்கு அது சரியாகும். அப்போ இந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த கடகராசியில பயிற்சி ஆகும் பொழுது ஏற்கனவே இருந்த இந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து அவர்கள் அதுல இருந்து விடுபடக்கூடிய அந்த நேரம் தான் இந்த குரு பயிற்சி நேரம். அப்ப இந்த குரு பயிற்சி நேரத்துல இந்த ஐப்பசி 25 முதல் ஐப்பசி 25ஆம் தேதி 10:02 மணிக்கு இரவு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் 11ஆம் தேதி வந்து அவரு வக்ரகதி அடைஞ்சு பின்னோக்கி வர்றாரு. பின்னோக்கி அது வரும்பொழுது அப்ப எப்பவுமே ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் 5, 6, 7 இந்த மாதிரி ராசிகளில் பயணம் செய்யும் பொழுது, அதாவது குருவுக்கு 5, 6, 7 இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவருக்கு குரு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சூரியன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற கிரகம் வந்து அந்த குரு வந்து வக்ரகதி ஆகுவார். அந்த வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகரும் பொழுது கொஞ்சம் மாற்றங்களை செய்வார். ஏன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க குரு உச்சபிடுங்கிறதுனால அவர் நல்ல வளர்ச்சியான நிலையை மட்டும்தான் அவர் கொடுக்குறாரு. அப்ப அந்த மேசராசிக்காரர்களுக்கும் நன்மையான பலன்களே அங்கு கிடைக்கிறது. அப்ப இது மூலம் நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மேசராசிக்காரர்கள் வந்து குலதெய்வ கோயில்ல ஏதாவது கட்டுமான பணிகள் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி யோசனை பண்ணியிருப்பாங்க. குலதெய்வ கோயில்ல வந்து நிர்மாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சொத்து வழக்கு, சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சொத்து வழக்குகள்லாம் அவங்க இந்த நேரம் போய் பேசி தீர்வுக்கு கொண்டு வரலாம். அதுபோல வீடு, இந்த மாதிரி கடன்கள், வீடு, வண்டி, வாகனங்கள் போன்றவைகள்லாம் கடன் இருந்துச்சுன்னா அதுவும் கூட தீர்வாகும் அவர்களுக்கு. இதற்கு முன்பாக அவர்கள் தாயார் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைகளுக்கெல்லாம் சென்று அவர்கள் சிகிச்சை எடுத்தும் பலனளிக்காமல் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த காலகட்ட நேரங்கள்ல இந்த மேசராசிக்காரர்களுக்கு இது ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய நேரமாக இருக்கும். அவங்க மனசுலேயே பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க மேசராசிக்காரர்களுடைய மனதில் வந்து தொழில் நல்லா இல்லை, சம்பளம் சரியா வரமாட்டேங்குது, நமக்கு செய்யற வேலைகள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்திருக்கும். ஒரு இடத்துல விட்டு ஒரு இடத்துக்கு மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே அவர்கள் மனதில் இதுவரை நாட்களில் வைத்திருந்திருப்பாங்க. இதுவரை நாட்கள்ல வந்து யோசனை பண்ணி வச்சிருப்பாங்க, நாம மாறிக்கலாம், தொழில் சரியா இல்லை, சம்பளம் சரியா வரமாட்டேக்கு, இல்லை நமக்கு வருமானம் சரியாக வரமாட்டேக்கு, தொழிலை மாத்திடலாம், இல்லை வேலையை நம்ம இங்கே விட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற இடமாற்றங்களை பத்தி எல்லாம் யோசனை பண்ணியிருப்பாங்க. இந்த இடமாற்றங்கள்லாம் செய்வதற்கு, இந்த வேலை மாற்றங்கள் செய்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டம். சொந்த தொழில் செய்யலாம்னு கூட யோசனை பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சொந்தமா நம்ம தொழில் செய்யலாம், நம்ம சொந்த தொழில் செய்யும் பொழுது அது நமக்கு ஏற்றமான காலம் இந்த காலகட்டம். ஏன்னா குருவோட பார்வை அப்படி, குருவனுடைய பார்வை ஒரு ராசி மீது விழுகுது, ஒரு ராசிக்காரர் மீது விழுகிறது என்றால் அந்த ராசிக்காரர்கள் மேன்மையான செல்வாக்கான வளம் பெறக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்க இந்த மாதிரியான பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பலன்களை இந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். இது ஒரு பொது பலன் தான். அவரை வந்து ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகருடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு, அதை நீங்க பார்க்க நினைக்கிறவங்க இதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி
நீங்கள் இந்த குருபட்சி பலன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்துருக்கிறேன். நீங்க அந்த நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆன்லைன்ல நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்றோம். இதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணமும் நாங்க நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். அந்த கட்டணத்தை நீங்க செலுத்தி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறுவதற்கும் இந்த குரு பயிற்சி அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மையாக வர வேண்டும் என்று வாழ்க வளமுடன் சொல்லி நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன். நன்றி, வணக்கம்.